Hello, my dear friends. We, the Team Phoenix, welcomes you launch and relaunch career at work from home. Yes, I know நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செஷனுக்கு தான் நான் உங்களை வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட கேரண்டியா சொல்ல முடியும். உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா, அது நீங்க 100% பிலீவ் பண்றதா இருந்தா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 100% உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ட்ரீம், உங்களோட கோல் ஃபுல்ஃபில் பண்றதுக்கும், உங்க லைஃப்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கும் டெஃபினெட்லி நீங்க நம்பி இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் டீம் ஃபினிக்ஸோட நீங்க ஜேர்னி பண்ணலாம். சோ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மெயின் ரீசன் மணி தான். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து மணி தான் எல்லாத்துக்குமே. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எவ்வளவு பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே மெயின் ஒரு ஃபேக்டர் அப்படி சொல்றது மணி தான். பட் அந்த மணி வந்து ஒரு ரீசன் இருக்கும். அந்த மணி எதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? மேபி அது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸா இருக்கலாம், இல்ல வந்து உங்களோட பசங்களுக்கு ஒரு பெட்டர் எஜுகேஷன் இன்னைக்கு கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு கார், ஒரு ஹவுஸ், இல்ல உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் திங்ஸ் வாங்குறதுக்கா இருக்கலாம், இல்ல வந்து உங்களோட ஃபேமிலியோட ஒரு ஃபாரின் ட்ரிப்போ, இல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கோ இருக்கலாம், இல்ல உங்களோட பசங்களோட ஃபியூச்சர், அவங்களோட வெட்டிங், அவங்களோட எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், எனக்கு ஒரு மணி தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா உங்களோட ஐடென்டிட்டி. சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது சொந்தமா நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தனியா நம்மளுக்கு இருக்கு. பட் அந்த ஐடென்டிட்டி நீங்க எங்கேயாவது வந்து மிஸ் பண்ணிருந்தேன்னா, அது வந்து மறுபடியும் எனக்கு என்னோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் தேடி இருப்பீங்க. டெஃபினெட்லி உங்களோட நீங்க நினைக்கிற அந்த விஷயம் வந்து 100% நீங்க பிலீவ் பண்றீங்க, உங்க மேல உங்களுக்கு பிலீவ் இருக்குன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இது வந்து சின்னதா ஒரு கான்செப்ட் தான். நம்ம வந்து இங்க எதுவுமே பண்ணல, நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் பண்றதுக்கே நம்ம யோசிக்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு இன்கம் அவ்வளோ இல்ல. அந்த எக்ஸ்பென்சிவே நம்ம ஒரு இன்கமா சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து ஆஃபர் பண்ண போறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெரி யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் என்ன அப்படி பார்த்தேன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து கேட்டேன்னா, அவங்க வந்து சொந்தமா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ, நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டாலுமே அங்க இருந்து நம்மளுக்கு வந்து 100% பெனிஃபிட் எடுக்க முடியல. சோ நீங்க வந்து ஒரு பாஸா இருந்தால் மட்டும்தான் நம்மள யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட கெரியர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து நான் டிசைட் பண்ண மாதிரியே நான் வந்து கொண்டு போக முடியும். நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் 100% எனக்கு அதுல இருந்து பெனிஃபிட் எடுக்க முடியும். எஸ், திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் கைஸ். யூ ஆர் பி ஆன் பாஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரைவேட் செக்டர் ஆகட்டும், இல்ல ஒரு கார்பரேட் செக்டர் ஆகட்டும், நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு கம்பெனி கீழே நம்ம ஒர்க் பண்ணும்போது, இன்னொரு ஃபர்ம் கீழே நம்ம ஒர்க் பண்ணும்போது, அவங்களோட டிசிஷன், அவங்க சொல்ற அந்த டைம், பிக்ஸ்ட் டைம்ல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஆன்லைன்ல வந்து எங்க இருந்து வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் கண்டிப்பா அவங்க சொல்ற அந்த டைம், ஆனா எங்க இருந்தும் கூட நம்ம ஒர்க் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அவங்க வந்து வீடியோ கால் ஆன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. பட் இந்த இடத்துல நீங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நீங்க உங்களோட பிளெக்சிபிள் டைம்ல எங்க இருந்து வேணுங்களோ, நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு போனோ இல்ல லேப்டாப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கா? அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு இங்க கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒரு டிராவலிங் பண்ற பிடிக்கிற ஒரு பர்சனா இருந்தேன்னா, டெஃபினெட்லி உங்களோட ட்ரீம் பிளேஸ்க்கு நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலியோட நீங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லா நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு. அதுவும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இன்னொருத்தவங்க கீழே ஒர்க் பண்ணும்போது அந்த ரெகக்னிஷன் நம்மளுக்கு சுத்தமா கிடைக்காது. அது பிரைவேட் செக்டர் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், இல்ல கார்பரேட் செக்டர் ஆகட்டும், ஈவன் நம்ம வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா கூட நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன், நம்ம பண்ற சின்ன வேலைக்கு வந்து ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம். ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பண்ற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்குமே 100% ரெகக்னிஷன் உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்குது.
இதுக்கெல்லாம் நம்ம வந்து உங்களோட ஒரு காமனா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கும். அந்த டெய்லி ரொட்டீன் எதுவுமே நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம்ல உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கெரியர் நீங்க வந்து இங்க பில்ட் பண்ண முடியும். இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டினாலே எல்லாருமே நினைக்கிற விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இங்க வந்து வித்தவுட் எனி 1 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க வந்து உங்களோட ஒரு இருக்கிற இடத்துல இருந்தே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா இல்ல ஆன்லைன் மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சக்சஸ் பண்ண முடியும். சோ என்னோட பேரு ஷைனி மோகன். ஐ எம் a mompreneur, digital leader, entrepreneur, business coach and self grooming trainer. Moreover that I am a brand partner of an international company. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா பிஃபோர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி 100% ஹோம் மேக்கராக தான் இருந்தோம். நான் வந்து படிச்சுட்டு பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம ஒரு பிஜி எடுக்கும்போது எல்லாருக்குமே எனி பர்சன் ஒரு பிஜி எடுக்கும்போது நம்ம மைண்ட்ல ஒரு கெரியர் லைஃப் இருக்கும் கண்டிப்பா. ஸோ எஸ் எனக்கும் இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்ததுனால அதை பத்தி யோசிக்கல. ஆஃப்டர் தட் கொஞ்சம் நாள் போன பிறகுதான் ஸோ சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் போதுதான் நான் வந்து ஒரு கெரியரை பத்தி நான் யோசிச்சேன். பட் அந்த டைம்ல என்னால வந்து ஒரு 12 hours 8 hours வெளியில போய் ஒர்க் பண்றதை என்னால வந்து யோசிக்க கூட முடியாது. ஈவன் நான் வந்து இன்னொருத்தவங்க கீழே ஒர்க் பண்றதும் என்னால கண்டிப்பா வந்து யோசிக்க முடியாத ஒரு நிமிஷம். அதனாலதான் அந்த டைம்ல தான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைச்சது. அதனால இன்னைக்கு வந்து நான் என்னோட ஐடென்டிட்டி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சது. நாட் ஓன்லி தட், இந்த பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஈவன் எனக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா டிராவலிங் தான். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒரு பர்சனலி எனக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். அது ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அதே மாதிரி எனக்கு எனி பர்சன் ரெக்கக்னேஷனாலே ஏங்குற ஒரு விஷயம் தான். நானும் ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொல்றது வந்து என்னோட ட்ரீம்ல மட்டும் இருந்த ஒரு விஷயம். அந்த ரெக்கக்னேஷன், இந்த 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல பாக்குற ஒரு விஷயம். இன்னைக்கு என்னோட லைஃபே வந்து 360 டிகிரி சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரியலி ஐ தேங்க் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஒரு நார்மல் கெரியர் எடுத்துட்டு நான் வந்து இவ்வளவு வருஷமா நான் ஒர்க் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் என்னோட லைஃப்ல கொண்டு வந்திருக்க முடியாது. ஒன்லி இந்த பிளாட்ஃபார்ம்னால மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ஓன் எஸ்பிஓ ஒரு சப்போர்ட்டிவ் ஆபீஸ் வந்து என்னால வந்து ரன் பண்ண முடியுது. மோர் தென் 1000 பீப்புள் வந்து இருக்கிற ஒரு பெரிய டீம், ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் டீம் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் நான் இந்த ஒரு விஷயம் தான் இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்த பிறகு நான் யோசிச்ச விஷயம். நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம் வந்து 100% நம்ம நம்புறீங்க அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம வந்து நினைச்சா எதுவும் சாதிக்க முடியும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து நான் என்னோட லைஃப்ல ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் தான். சோ டீம் ஃபீனிக்ஸ் பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி இருக்கணும். ஏன்னா இங்க இருக்க ஓரோ பர்சனும் வந்து அவ்வளவு ஃபயரா இருக்கணும் ஒரு பர்சன் தான். அந்த நம்பிக்கையா இருக்கிற பர்சன்ஸ் தான். அவங்களோட பேஷன் நாட் ஓன்லி அவங்க மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் வந்து கண்டிப்பா கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஃபயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டீம் ஃபீனிக்ஸோட இவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோயிங் டீமா வளர்ந்து வர்றதுக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டீம்ல இருக்க ஓரோ பர்சனும் கண்டிப்பா உங்க ட்ரீமுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னது, ஒரு லீனியர் இன்கம் லைஃப் ஸ்டைல் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 90% ஆளுங்களும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், இவ்வளவு நாள் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு ரியலைஸ் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம் தான். நம்ம எவ்வளவு பேரு வந்து இன்னைக்கு ஜாப் லாஸ் ஆயிருக்கு. ஒரு பிரைவேட் செக்டரோ இல்ல வந்து ஒரு கார்பரேட் செக்டர்ல இருக்கிற எவ்வளவு லட்சக்கணக்கின பீப்புள் தான் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஸ்டில் தே ஆர் ஃபேசிங், அந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஒரு பிரைவேட் செக்டர்லோ இல்ல கவர்மெண்டா இல்ல வந்து ஒரு கார்பரேட் செக்டர்லோ நீங்க ஒர்க் பண்ணா கூட லைஃப் டைம் நம்மளுக்கு அந்த ஜாப் கண்டினியூ பண்ண முடியுமா, இதுல இந்த இன்கம் எடுக்க முடியுமா? கண்டிப்பா இருக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் அட்லீஸ்ட் சின்ன சின்னதான கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கூட
மினிமம் 30 to 40 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். அது ஒரு பர்சனா ஒர்க் பண்ணணுமா? இல்ல மினிமம் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம சின்னதான விஷயங்களை எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இன்னைக்கு லைஃப் லீட் பண்றதுக்கே நிறைய பேர் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம லைஃப்ல 40 இயர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸ் இல்ல 8 to 12 ஹவர்ஸ் நம்ம அந்த ஒர்க்குக்காக தான் ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளோட ப்ரொடக்டிவான டைம் தான் அவங்க அதுக்காக கேட்கிறோம். சோ அதுவும் இல்லாம நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ வந்து நீங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணா கூட அந்த அவங்க பிக்ஸ் பண்ற அந்த இன்கம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குமா? ஈவன் உங்களோட லைஃப்ல வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கு வந்து லீவ் எடுக்கிறதுக்கோ இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ எந்தாவது ரைட்ஸ் இருக்கா? எதுவுமே இல்ல. ஆக்சுவலி நம்மளோட லைஃபே வந்து கண்ட்ரோல் பண்றது அந்த ஒர்க் தான். பட் நம்ம மறுபடியும் வந்து ஏன் வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு லீனியர் இன்கம் நம்ம டிபெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நம்ம திங்க் பண்ற ஒரு தப்பான ஒரு மென்டாலிட்டி தான் நான் சொல்லுவேன். அந்த ஆட்டிடியூட் தான். பிகாஸ் இனிமே வந்து இப்ப நம்மளுக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு சர்வே ஃபினான்சியல் சர்வே எடுத்தாலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் பிசினஸ் தான் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங்ல தான் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் டைரக்ட் செல்லிங் தான் இந்த பேஸா கொண்டு வராங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸும் நிறைய பேரும் வந்து அது சேஞ்ச் பண்ணி டைரக்ட் செல்லிங் கொண்டு வராங்க. சோ இது இங்க வந்து உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஒரு ரெசிடியல் இன்கம். நீங்க வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா லைஃப் டைம் வரைக்கும் அந்த இன்கம் நீங்க எடுக்க முடியும். உங்களுக்கு மட்டுமா, உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து அந்த இன்கம் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வந்து அந்த இந்த பிசினஸ் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும் அவங்க வந்து அது பில்ட் பண்ணலாம் அதிகமா, அப்படி இல்லைன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த இன்கம் வந்துட்டே இருக்கும். அண்ட் அதனால நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. ஐயோ இவ்வளவு நாள் கழிச்சுன்னா எனக்கு இந்த இன்கம் போயிடுமே, நான் என்னால முடியாம ஒர்க் பண்ணாம இருக்கும்போது நான் என்ன பண்றது, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா என்னால முடியற வரைக்கும் நான் வந்து என்னோட பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு அதை பத்தி பயமே இல்லை. அதுக்காக 30 to 40 இயர்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 5 இயர்ஸ் உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு டெடிகேட்டடா ஸ்மார்ட் சிஸ்டம் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணேன்னா அதுக்கு வந்து நீங்க 8 to 12 ஹவர்ஸ் இல்ல, ஜஸ்ட் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணேன்னா 5 இயர்ஸ்ல உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்ணி ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். சோ அது நீங்க நினைக்கிற டைம், பிளெக்சிபிள் டைம்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. யாருமே இங்க கேள்வி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க தான் இதோட பாஸ். யாரோட ஒர்க் பண்ணணும், எப்ப ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே டிசைட் பண்ண வேண்டியது நம்ம தான். யாருமே நம்மளுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கைடன்ஸ் கிடைக்கும், சிஸ்டம் இருக்கு, அது எல்லாமே எடுத்து நம்மளோட ஸ்டைல்ல நீங்க வந்து ஆன் பிராண்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போக முடியும். சோ நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து நம்ம கையில இருக்கும். யாருக்கு கையிலும் நம்ம வந்து நம்ம லைஃப் கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். நம்ம வாழறதே வந்து இன்கம் வாங்குறதே நம்ம லைஃபுக்காக தான். அந்த லைஃப் வந்து வேற ஒருத்தவங்க கையில கொண்டு போய் கொடுத்து நம்ம ஏன் வாழணும்? நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளுக்கு வாழறதுக்கான ஒரு உடம்பு இருக்கு, மென்டலி நம்ம பிசிக்கலி ஃபிட்டா இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பிளாட்ஃபார்ம் 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இன்னைக்கு வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே நம்ம டிபெண்ட் பண்றதே இன்னைக்கு டிஜிட்டல் தான். சோ இன்னைக்கு நம்ம ஏதாவது வேணும், ஏதாவது தெரியணும்னா எங்க போய் பார்ப்போம்? சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியா வழி உங்களோட பிசினஸ் பீப்புளை நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் வெப்சைட்டோ இல்ல உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்ல எனி சோசியல் மீடியா பேஜ் வழி உங்களோட பிசினஸ் ஈஸியா நீங்க ப்ரமோட் பண்ண முடியும். அண்ட் இதுல ஒரே ஒரு விஷயம் தான், 18 வயசு கம்ப்ளீட் ஆனா யாருக்கு வேணாலும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். பட் ஒன் கண்டிஷன், உங்களுக்கு வந்து லேர்னிங் இருக்கணும். இது வந்து ஆக்சுவலி நம்மளோட பிசினஸோட இதுவே வந்து பிசினஸ் கோச் தான். பிசினஸ் கோச் அப்படின்னா எனக்கு பிசினஸ் பத்தி தெரிஞ்சாதான் நான் மத்தவங்களுக்கு கோச் பண்ண முடியும். அந்த தெரியறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ஸ்க்காக நீங்க எங்கேயும் வந்து வெளியில போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க டீச் பண்ணலாம் த்ரூ வெபினார் வழி. அண்ட் வாட்ஸ்அப் வழி, இமெயில் வழி நம்ம ஈஸியா வந்து இன்னைக்கு நிறைய பேரை கம்யூனிகேட் பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் நம்ம போன்லயே பேசணும்னு அவசியமே இல்லை, ரைட்? இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு யாரு கொடுக்குறாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனி பேக்ரவுண்ட் சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி டைரக்ட் செல்லிங் சொல்லி நிறைய பேர் வந்திருக்கலாம். பட் எப்பவுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கம்பெனி பேக்ரவுண்ட் தான்.
இது இவங்களை பத்தி நான் கண்டிப்பா வந்து ப்ரௌடா சொல்ல முடியும். பிகாஸ் 53 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனில தான் நம்ம பார்ட்னர்ஷிப் எடுக்க போறோம். 1967 ஸ்வீடன்ல ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு 68 கண்ட்ரீஸ்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 3 மில்லியன் பிராண்ட் பார்ட்னர்ஸ் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் தென் கஸ்டமர்ஸ் மட்டுமே வந்து இந்த கம்பெனியில இருக்காங்க. நான் வந்து ஒர்க்கிங் பர்சன் மட்டும் சொல்ற 3 மில்லியன் பிராண்ட் பார்ட்னர்ஸ் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு பெரிய ஒரு கம்பெனில தான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் எடுக்க போறோம். அதுவும் இல்லாம இங்க வந்து ஒரு யூனிக்கான சக்சஸ் பிளான் சிஸ்டம் இருக்கு. இதுதான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மெயின் திங் அப்படின்னு சொல்றது. நம்ம லைஃப்ல இந்த ஒரு சக்சஸ் பிளான்னால தான் நான் சொல்றேன் 100% இதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு 100% நம்புறீங்கன்னா நீங்க இந்த சக்சஸ் பிளான் மட்டும் பார்த்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். இங்க ஒரு ப்ரூவன் சிஸ்டம் இருக்கு. அந்த ப்ரூவன் சிஸ்டம் எடுத்துட்டு இந்த லேடர் வழியா நம்ம ஏறி போனாலே 100% சக்சஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த சக்சஸ் பிளான் மூலமா நாட் ஓன்லி மணி மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன்ஸ், மணி, போனஸ், கேஷ் அவார்ட்ஸ் அண்ட் கார் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி நிறைய ட்ரீம் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் இந்த ஒரு சக்சஸ் பிளான்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஒரு லேடர் நம்ம எப்படி ஏறி போறது, அதுக்குதான் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்குமே நம்ம சொல்லி கொடுக்கிறோம். அந்த ட்ரைனிங் மூலமா அவங்க சொல்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து பண்ணிட்டேனாலே ஈஸியா நம்ம வந்து இந்த லேடர் மூலமா சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஒரு பர்சனும் இந்த லேடர் மூலமா தான் ஏறி போயிட்டு இருக்கு. இது வந்து இந்த சக்சஸ் பிளான் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணது இல்ல, ஈச் அண்ட் எவ்ரி பிராண்ட் பார்ட்னர்ஸ் கிரியேட் பண்ணதுதான். அதனாலதான் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஒரு லெவல் போகும்போதும் அந்த ஆரோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க வந்து ஒரு ப்ரூவன் சிஸ்டம் இருக்கு, ஒரு சார்பியோ சிஸ்டம் இருக்கு. அந்த சார்பியோ சிஸ்டம் சொல்ற அந்த சிஸ்டம் எடுத்து நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கணும். நம்ம லைஃப்ல பாத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எங்கேயும் போய் ரீச் ஆக மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எப்படி அங்க ரீச் ஆகணும்னா எந்த இடத்துல நம்ம எஃபோர்ட் போடணும், எப்படி எஃபோர்ட் போடணும், அந்த ஒரு பிளானிங் இருக்கு இல்லையா, அந்த கோல் செட்டிங் சிஸ்டம் இருந்தால்தான். அந்த ஃபாஸ்டா வந்தவங்க வந்து அந்த கோல் செட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சோ ஸ்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த கோல் செட்டிங் சிஸ்டம் இருக்காது. ஆக்சுவலி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியோட சக்சஸே வந்து அந்த கோல் செட்டிங் சிஸ்டம் தான். சோ நீங்க ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கோல்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு கோல்டு மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கோல் செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்க. 100% சக்சஸ் இருந்தா நீங்க 100 இது கண்டினியூ பண்ணி நீங்க உங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட லைஃப் கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சோ ஒரு கோல்டு வந்தா என்ன கிடைக்கும், ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள ஒரு கோல்டு வந்தா என்ன கிடைக்கும்? நீங்க கோல்டு சொல்றீங்களே, அப்படின்னு மேபி நீங்க வந்து நிறைய டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பத்தி யோசிச்சிருந்தேன் என்னன்னு கூட நீங்க கேட்டிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பட் இங்க அப்படி இல்ல. ஒரு கோல்டு வந்தாலே ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்க அந்த கோல்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஹையர் ஏர்னிங்ஸ், போனஸ், கேஷ் அவார்ட்ஸ், ரெகக்னிஷன்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் அண்ட் குவாலிஃபை ஃபார் த கார் ப்ரோக்ராம்ஸ். வாட் இஸ் த ஹையர் ஏர்னிங்ஸ்? ஒரு 6 மந்த்ஸ்ல என்னதான் ஏர்ன் பண்ண முடியும்? 2 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒர்க் பண்ணா எவ்வளவுதான் என்னால ஏர்ன் பண்ண முடியும்? இங்க வந்து உங்களுக்கு 1 lakh rupees மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். அண்ட் கேஷ் அவார்ட் 2.25 lakhs அப்பார்ட் ஃப்ரம் தட். அண்ட் ரெகக்னிஷன், வேர்ல்ட் கிளாஸ் ரெகக்னிஷன்ஸ், அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு மேலதான் அந்த ரெகக்னிஷன்ஸ் இருக்கும். அண்ட் கான்ஃபரன்ஸ், நீங்க வந்து 1 நேஷனல், 2 நேஷனல் அண்ட் 1 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நீங்க டிராவல் பண்ண முடியும். பட் இந்த டைம்ல வந்து 2021 வந்து 25th anniversary இந்தியாவில் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்தியாவுக்கு வந்து 2 நேஷனல் ட்ரிப் போட்டு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்னைக்கு நினைச்சா கூட நீங்க ஈஸியா வந்து அந்த நேஷனல் ட்ரிப், இன்டர்நேஷனல் ட்ரிப் நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். அண்ட் குவாலிஃபை ஃபார் த கார் ப்ரோக்ராம், நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 1 ரூபி கூட நீங்க வந்து உங்களோட கேஷ் அவார்ட்ல இருந்தோ உங்களோட இங்கத்துல இருந்தோ செலவு பண்ணாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கார் ப்ரோக்ராம், உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இப்போ இன்னைக்கு வந்து இப்ப நான் இவ்ளோ விஷயங்கள் சொல்லும் போது இதெல்லாம் எப்படி அதெல்லாம் பண்ண முடியுமா நீங்க யோசிக்கலாம். கைஸ், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம
ஜஸ்ட் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆன பசங்க கூட இன்னைக்கு ஒரு காலேஜுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. செகண்ட் இயர்லயே அவங்க வந்து சொந்தமா ஓன் கார்ல வந்து காலேஜ் போயிட்டு இருக்காங்க. 1.5 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்சுட்டே இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளவு டைம் படிக்க வேண்டியதா இருக்கும். அதுல இதெல்லாம் வந்து டிராவலிங் பண்ற அந்த 2 hours மட்டும் அவங்க வந்து ஒர்க் பண்ணி தான் இவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் நிறைய ஒர்க்கிங் மென்ஸ் வந்து இதுல வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் நிறைய கரெக்டா இருக்கும். அவங்களே வந்து அவங்க வந்து அந்த வேலையிலே வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அவங்க வந்து அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம், ஒரு 1 lakh rupees மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்றது வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் இன்கம். இன்னைக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணவங்க கூட அவ்வளவு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்கம் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த இதுக்குதான் நம்ம எல்லாருமே ஓடுறாங்க இல்லையா? நல்ல ஒரு சம்பாதிக்கணும், வீடு வைக்கணும், கார் வாங்கணும், பசங்களோட எஜுகேஷன், அவங்களோட வெட்டிங். சோ இதுக்காக தான் எல்லாருமே வந்து லீனியர் இன்கம் ஆனாலும் பரவாயில்ல, யாரு கீழே ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல சொல்லி ஓடுறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பி நீங்க ஒர்க் பண்ணேன்னா 5 இயர்ஸ்ல இது எல்லாமே நீங்க வந்து ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். சோ அது இதுக்காக வந்து 1 rupees கூட நீங்க வந்து தனியா நீங்க சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வாங்குற ஓரோ இன்கமும் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இதெல்லாம் வாங்கணும்னா கூட நம்ம வந்து வாங்குற மந்த்லி இன்கத்துல இருந்து தான் சேவ் பண்ணி தான் நம்ம இது வாங்க முடியும். இங்க அந்த மாதிரி தேவையே இல்லை. உங்களோட லைஃபே வந்து அதனாலதான் நான் சொன்னேன், லைஃபே சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. சோ இதுக்கு நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மந்த்லி எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம இங்க மந்த்லி இன்கமா மாத்துறோம். நம்ம எல்லா வீட்லுமே வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சிவ் இருக்கும். நம்மளோட ஏதாவது ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்ஸ், ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சோப்போ இல்ல பேஸ்டோ, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, இதெல்லாம் நம்ம வந்து அதர் பிராண்ட்ல இந்த பக்கத்து ஷாப்ல இல்லையா சூப்பர் மார்க்கெட்ல நம்ம வாங்குறோம். அந்த பிராண்ட் வந்து இதுல இருந்து சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து ஜாப் இல்லாம இருக்காங்க, பினான்சியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து உங்களை மாதிரி ஏதாவது லைஃப்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த லைக் மைண்டட் பீப்புளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் தான் நம்ம இங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை. சோ இதனால வந்து நம்ம என்ன பெனிஃபிட், என்ன ப்ராடக்ட்ஸ்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்காக தான் வந்து அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் 20% இருந்து 50% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ல கிடைக்கும் ஆஸ் எ பிராண்ட் பார்ட்னர். உங்களுக்கு அந்த 50% ஆஃபர்ல வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒரு 10 பேர்கிட்ட நம்ம லைஃப்ல வந்து மத்தவங்க லைஃபும் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையா? 10 பேரை வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அவங்கள இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுங்க. அது மட்டும் தான் நம்மளோட ஜாப் எவ்ரி மந்த் நம்ம பண்ண வேண்டியது. சோ எல்லாரோட மைண்ட்ல இப்ப இருக்கிற விஷயம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எப்படி இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? 6 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்கின் கேர், கலர்ஸ், வெல்னஸ், ஃப்ராக்ரன்ஸ், பாத் அண்ட் பாடி, ஆக்சசரிஸ். இதுல எல்லாமே வந்து நம்ம வந்து ரெகுலரா எல்லாருமே யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். அது அதர் கம்பெனில இருந்தோ அதர் பிராண்ட்ல இருந்தோ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்க வந்து உங்களுக்கு 20 to 50% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்க போறீங்க. சோ ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதுல வந்து ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தானா, இல்ல மணி மட்டும் தான் இவங்க கொடுக்குறாங்களா? நோ. கம்பெனியோட 3 யூனிக் ஆஃபர் அப்படின்னு சொல்றது லுக் கிரேட், மேக் மணி, ஹேவ் ஃபன். இந்த 3 விஷயத்துக்குமே வந்து நிறைய பீப்புள் ஆரிஃப்ளேம் அந்த பிராண்ட் தேடி வராங்க. லுக் கிரேட் அப்படி சொல்றது கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பிகாஸ் நம்மளோட இன்னர் அண்ட் அவுட்டர் பியூட்டி வந்து எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸ்வீடன் அப்படின்னாலே நேச்சுரல் ரிலேட்டட் தான். ஒரு ஸ்வீடன் ஒரு நேச்சுரல் அண்ட் சயின்ஸ் கொலாப்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்றதுக்கு மெயின் ரீசன் 6 ஒரு சர்டிஃபைட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஈகோ எத்திக்கல் ஸ்கிரீனிங், நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கோ இல்ல ஹியூமன் பீயிங்ஸுக்கோ ஹார்ம் ஆகாம தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அந்த ப்ராடக்ட்ஸ் இன்கிரீடியன்ஸ் எடுக்கிறதுனால அந்த பர்டிகுலர்
திங்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸிங்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட நேச்சுரல் ரிசோர்சஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்டே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நேச்சுரல் எக்ஸ்போலியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்க்ரப்ல எல்லாம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பீட்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஓஷியன்ஸ் எல்லாம் ஹார்ம் பண்றது அப்படின்னு. ஆனா நம்ம யூஸ் பண்றது 100% நேச்சுரல் எக்ஸ்போலியன்ஸ் லைக் சுகர் ஸ்க்ரப், கிறிஸ்டல் சால்ட், ஆல்மண்ட் ஷெல்ஸ் பவுடர் அந்த மாதிரி தான். அண்ட் ஸ்ட்ரிக்ட் யூரோப்பியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வேர்ல்டுலயே நம்பர் 1 சேஃப்டி ஸ்டாண்டர்ட் தான் யூரோப்பியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் ஜிஎம்ஓ ஃபார்முலேஷன், நம்ம இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ஸுமே வந்து ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறது இல்லை. ஜிஎம்ஓ மீன்ஸ் ஜெனடிக் மாடிஃபைடு ஆர்கானிசம். இன்னும் எல்லா ஃப்ரூட்ஸ்லும் வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு பாக்குற ஒரு விஷயம் தான் ஜிஎம்ஓ. பட் இயற்கையா வருதுல இருந்து மட்டும்தான் நம்ம இன்கிரீடியன்ஸ் எடுக்கிறோம். அண்ட் ஒரு ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ல 100 சயின்டிஸ்ட் அவங்க வந்து அவங்களோட பேட்டன் டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட், ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ், வாலண்டியர்ஸ் டெஸ்ட், கிளினிக்கல் டெஸ்ட், டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்றோம். அதனால்தான் நம்ம வந்து 100% வந்து பைபேக் கேரண்டி கொடுக்கிறோம் இந்த ஆரிஃப்ளைம் கம்பெனி. இது இந்த சர்டிஃபைட் ஸ்டாண்டர்ட்ஸ்னால தான் ஆரிஃப்ளைம் ப்ராடக்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இவ்வளோ பெஸ்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து 50% ஆஃப்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதோட சேர்த்து உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணணும், உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் ட்ரை இட். ஒரு கோல்டு அப்படின்னு அந்த ஒரு டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கான ஒர்க் நீங்க இப்பவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசைட் நவ். சோ அதுக்காக நீங்க வந்து தனியா ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் அண்ட் கம்பெனி உங்க கூட இருக்கு. கம்பெனி சைட்ல இருந்த ஒரு 45 ட்ரைனிங்ஸ் அகாடமி, ஒரு 90 days ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கு. அந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் டீம் ஃபீனிக்ஸோட ட்ரைனிங்ஸ், கைடன்ஸ், ஸ்பான்சர்ஸ் கைடன்ஸ், டீம் லீடர்ஸ் கைடன்ஸ், கண்டிப்பா உங்களோட ட்ரீம் வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியும். நீங்க பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி 1 ரூபி கூட இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. 90 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அந்த ட்ரைனிங்ல என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் அந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு, டிஜிட்டல்ல நம்மளுக்கு ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ் மூலமா தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அண்ட் நீங்க பண்ண வேண்டிய இத ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்க மேட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கேட்லாக் அனுப்புவாங்க, அந்த கேட்லாக்ல எவ்ரி மந்த் கேட்லாக் இருக்கு, பியூட்டிஃபுல் கேட்லாக். மோர் தென் 3000 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு மாசமும் ஆஃபர்ல இருக்கும். அந்த ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்களோட தெரிஞ்ச பீப்புளோட, உங்களோட போன்ல இருக்கிற ஒரு 100 பீப்புளோட லிஸ்ட் எடுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். 100 பீப்புளோட லிஸ்ட் வந்து நீங்க எழுதுங்க. அந்த லிஸ்ட்ல இந்த யார்கிட்ட வந்து நம்ம இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம், யாரு வந்து நிஜமாவே ஒரு சேஞ்சஸ் வேணும், ஒரு ஜாப் வேணும், ஒரு கெரியர் வேணும், இல்ல ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த 5 பேர்கிட்ட மட்டும் நீங்க பேசுங்க. அவங்க கிட்ட வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அது மட்டும் ஷேர் பண்ணுங்க. 5 பேர்கிட்ட நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுங்க. இது ரெண்டும் இந்த 10 பேரையும் நீங்க வந்து நெக்ஸ்ட் செஷனுக்கு நீங்க இன்வைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன் எப்போ அப்படின்னு விஷயம் வந்து நீங்க உங்களை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. இல்ல நீங்க வந்து அவங்கள வந்து உங்களோட யார் இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணி பேச சொல்லுங்க. டெஃபினெட்லி இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க வந்து உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நான் ஒண்ணு மட்டும் தான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம லைஃப்ல வந்து வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு போனா கூட வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம டிராவல் பண்ண முடியுமா? சோ இன்னைக்கு ஒரு ஜாப் போனா கூட நீங்க வந்து ஒரு 10,000 rupees மந்த்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணணும், எவ்வளவு விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணணும். இது எதுவுமே இல்லாம உங்களோட பிளெக்சிபிள் டைம்ல உங்களோட ட்ரீம், உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்க கையில இருக்கு. இப்போ வந்து நீங்க திங்க் பண்ண வேண்டியது உங்களோட ட்ரீமை பத்தி தான். நிஜமாவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கா? நிஜமாவே உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா உங்களுக்கு
உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது விட்டா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எப்பவுமே எங்கேயும் கிடைக்காது. அது 100% நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். பிகாஸ் அதுல வந்து சக்சஸ் பண்ணி நிறைய பேரை வந்து சக்சஸ் பண்ண வச்ச ஒரு பர்சனா தான் நான் இருக்கேன். அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். திங்க் பாசிட்டிவ்லி, டிசைட் நவ் அண்ட் ஆஸ் யுவர் இன்வைட்டிங், யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கேளுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ ஃபென்டாஸ்டிக் டே அண்ட் ஃபென்டாஸ்டிக் 2021. இந்த இடத்துல இருந்தே, இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, பை.